அண்மை செய்தி. அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரூபாய் 1.40 கோடி சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் தொடர்புடைய இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் இருக்கக்கூடிய மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் 2007 முதல் 2009 வரைக்குமான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் 2017 ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மறு ஆய்வு மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். அப்போது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், சொத்துக்கள் வருமான வரி கணக்கில் காட்டப்பட்டிருக்கின்றன. வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்கள் வழக்கு காலகட்டத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கிறது. துரைமுருகனுடைய மனைவிக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இருந்தும் அவரை இல்லத்தரசி என கூறி அவரது தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில இவர்களை விடுவித்து பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கேட்ட அந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் வேலூர் நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.